வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம சேனலுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, உருவேற்றப்பட்ட சஸ்திரபந்தத்தை சிறுவாபுரி முருகன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி ஒரு 1000 பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல். முருகர்கிட்ட விண்ணப்பம் பண்ணதை தான் உங்ககிட்டயும் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம். முருகரை கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப சோதனை அதிகமாக இருக்கா, கஷ்டங்கள் நிறையா ஆன மாதிரி இருக்கா, ஒரே பிரச்சனையாக இருக்கா? அப்போ இந்த குட்டி கதையை கேளுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் போது லீவுக்கெல்லாம் என் பாட்டி வீட்டுக்கு போவேன். அங்கே அப்படியே பசங்களோட சேர்ந்து விளையாடும் போது செருப்பு இல்லாமல் ஓடி ஆடி காலில் முள் குத்திக்கும். முள்ளை குத்திக்குச்சுன்னா அதை எடுக்கவும் தெரியாது, வீட்டில் சொல்கிறதுக்கும் பயம். அது 2-3 நாள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறமா ஒரு நாள் மாட்டிக்குவேன். எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்க, அந்த முள்ளை எடுத்து விடுவாங்க. அது எடுக்கும் போது செம்ம வலியாக இருக்குங்க. ஒரு தீக்குச்சியை எடுத்து உரசி அந்த நெருப்பை முள்ளை எடுத்த இடத்துல வச்சு விட்டுருவாரு. அது செம்மையாக சுடும். எனக்கு கோபமாக வரும். ஆனால் மாமா சொல்லுவாங்க, முள்ளை எடுத்த இடத்துல இந்த நெருப்பை வச்சு சுட்டுட்டோம்னா அதுக்கு மேலே அது செப்டிக் ஆகாது அப்படிங்கிறது ஒரு இது. இது வந்து ஊரில் இந்த கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் மாதிரி எங்கள் மாமா பண்ணுவார். இப்போது எங்கள் மாமா முள்ளை எடுத்து விடும் போதும் வலியாக தான் இருந்துச்சு, அந்த நெருப்பு குச்சியை கிழிச்சு வைக்கும் போதும் வலியாக தான் இருந்துச்சுங்க. அதுக்காக மாமாவை கோச்சிக்க முடியுமா? மாமா என்னோட நல்லதுக்காக தானே பண்ணார். அந்த மாதிரி தாங்க முருகனும். இங்கே நம்ம தான் ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் போய் பாவங்களை கர்மாக்களை ஏற்றிக்கிறோம். அதுதான் நம்ம முள்ளுங்க. சரியா? முருகன் தான் என்னோட மாமா. அந்த நமக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு முள்ளை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த முள்ளால நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நெருப்பை கீழ்ச்சி வைக்கிறாரு. வலிக்க தான் செய்யும், சுடதான் செய்யும். ஆனா அது எல்லாமே நம்ம நன்மைக்கு தாங்க. முருகனை போய் கும்பிடும் போது பல நாள் இருந்த கர்ம வினைகள்லாம் நீங்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் வலி கொடுக்க தான் செய்யும், சோதனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கடந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கந்தன் தந்துருவாருங்க. கந்தன் தருவார் எதிர்காலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.